வணக்கம். முன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம். வீடுகளிலும் கோவில்களிலும் விளக்கேற்றி இல்லத்தரசிகள் இளம் பெண்கள் உற்சாகம். புதுவை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா ஆய்வு. பிளாட்பாரம் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு. கார்த்திகை தீப திருவிழா காரணமாக பூக்களின் விலை பெரிய மார்க்கெட்டில் கடும் உயர்வு. குண்டுமல்லி கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றுவதில் இல்லத்தரசிகளை விட குழந்தைகள் ஆர்வம் காட்டியதை புதுவையில் காண முடிந்தது. கார்த்திகை தீப திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவான வெள்ளிக்கிழமை அன்று விளக்கேற்றும் ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய வைத்தது. இதனால் நகர பகுதிகள், கிராம பகுதிகள் அனைத்தும் இரவில் விளக்கு ஒளியில் காட்சியளித்தன. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் கூடுதல் ஆர்வம் காட்டிய மக்கள் வீடுகளிலும் வீட்டு முற்றத்தில் உள்ள சாலைகளிலும் வைத்து உற்சாகம் அடைந்தனர். தீப திருவிழாவினை முன்னிட்டு கோவில்களின் முன்பாக சொக்கப்பானைகளும் கொளுத்தப்பட்டன. கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் மற்றும் பஸ்கள் இயக்கப்பட்டதால் பஸ் நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. புதுவை வந்த தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா ரயில் நிலையத்தில் ஆய்வினை மேற்கொண்டார். தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா வெள்ளிக்கிழமை அன்று புதுவை வந்தார். ரயில் நிலையம் வந்தடைந்த அவர் ரயில் நிலையத்தின் அடிப்படை வசதிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் 2வது பிளாட்பார பணிகள் மற்றும் கட்டமைப்பு பணிகளை பார்வையிட்ட அவர் அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் குண்டுமல்லி கிலோ ரூபாய் 1000க்கு விற்பனையானது. திரு கார்த்திகையை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுவை மார்க்கெட்டில் குண்டுமல்லி கிலோ ரூபாய் 1000க்கு விற்பனையானது. கடந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பூக்கள் விலை கடும் சரிவை சந்தித்தது. பூக்கள் சீசன் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் வரத்து அதிகமாக இருந்ததால் விலை சரிவு காணப்பட்டது. இதனால் ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு பொதுமக்கள் பூக்களை ஆர்வமுடன் வாங்கி மகிழ்ந்தனர். இந்நிலையில் பூக்கள் சீசன் முடிவரும் தருவாயில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கியதால் அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குறிப்பாக அரளி, சம்மங்கி, சாமந்தி, குண்டுமல்லி, முல்லை அரும்பு, ரோஸ் ஆகியவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 3ஆம் தேதி வரை ரூபாய் 60க்கு விற்கப்பட்ட 1 கிலோ சம்மங்கி நேற்று ரூபாய் 100க்கு விற்பனையானது. இதேபோல் சாமந்தியும் ரூபாய் 100க்கு விற்கப்பட்டது. ரூபாய் 80க்கு விற்ற கலர் சாமந்தி ரூபாய் 120ஆக உயர்ந்துள்ளது. இது தவிர ரூபாய் 100க்கு விற்கப்பட்ட அரளி பூக்களின் விலை 2 மடங்கு அதிகரித்து ரூபாய் 200க்கு விற்றது. ரூபாய் 90க்கு விற்பனையான ரோஸ் 150ஆகவும் ரூபாய் 600க்கு வழங்கப்பட்ட குண்டுமல்லி 1000 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. முல்லை அரும்பு ரூபாய் 500லிருந்து ரூபாய் 800ஆகவும், கோழிக்கொண்டை ரூபாய் 45லிருந்து ரூபாய் 60ஆகவும் அதிகரித்துள்ளது. ரூபாய் 200க்கு விற்கப்பட்ட கனகாம்பரத்தின் விலை அதே நிலையில் நீடிக்கிறது. பூக்களின் திடீர் விலையேற்றம் குறித்து புதுவை பெரிய மார்க்கெட் பூ வியாபாரி பார்த்தசாரதி கூறுகையில், புதுச்சேரிக்கு கிருஷ்ணகிரி, வேலூர், திண்டுக்கல், சேலம், வேட்டவலம், திண்டிவனம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பல்வேறு ரக பூக்கள் விற்பனைக்கு வருகிறது. இவை அனைத்தும் பெரிய மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு விற்பனையாகிறது. கார்த்திகை தீபம் மற்றும் சீசன் முடிவரும் தருவாயில் இருப்பதால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பூக்களின் விலையேற்றம் புதுவை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏற்கனவே பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பூக்களின் விலை உயர்வு பெண்களை கவலையடைய செய்துள்ளது. பழமையான கட்டிடங்களில் இயங்கி வந்த பள்ளிகள் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் பழமையான நகராட்சி கட்டிடம் இடிந்ததை தொடர்ந்து பழைய கட்டிடங்களில் இயங்கிய பள்ளிகள் இன்று 5ஆம் தேதி முதல் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன.
புதுவையில் பழமை வாய்ந்த கட்டிடங்களில் இயங்கி வந்த பின்வரும் அரசு பள்ளிகள் மாணவ மாணவியரின் பாதுகாப்பு நலன்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பயின்ற பள்ளிகளின் அருகிலுள்ள அரசு பள்ளிகளில் தங்கள் பள்ளி படிப்பை 5ஆம் தேதி முதல் தொடர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி, பெருமாள் கோயில் வீதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிக்கும், பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி, புதுப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளிக்கும், சைமன் கர்தினால் லூர்துசாமி அரசு உயர்நிலைப்பள்ளியில் இதுவரை இயங்கி வந்த வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகள் வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப்பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் துமாஸ் வீதியில் இயங்கி வந்த அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப்பள்ளி, சைமன் கர்தினால் லூர்துசாமி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு காலை 8:30 மணி முதல் மதியம் 12:50 மணி வரை, திங்கள் முதல் சனி வரை, கலவை கல்லூரி பிரெஞ்சு அரசு உயர்நிலைப்பள்ளி, சைமன் கர்தினால் லூர்துசாமி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5:50 மணி வரையிலும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு கருடைக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு கருடைக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை போன்றவை நடைபெற்றன. இதில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். वर्धकण्ठे मेरोह तस्मै बातानां मध्ये जयनाम संवत्सरे दक्षिणायने वर्षदं सिंहमास दक्षिणमासे शुक्लपक्षे त्रियोदश्यां भाद्राः वासरस्तु गुरुवास संयुक्तायाम् अपवर्णे नक्षत्रं संयुक्तायां वेदा आयनवान् भवते अग्निर्वा अपामायजनम् आयनवान् भवते இதேபோன்று வில்லியனூர் அருகே உள்ள கோபாலன் கடை காளிகா பரமேஸ்வரி கோவிலில் ஐயப்ப சுவாமிகளின் 16ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதானம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று கரிக்கலாம்பாக்கத்தில் அமைந்துள்ள மனாடெக் நிறுவனத்தில் நிறுவனரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊழியர்கள் ரத்த தானம் செய்யும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் கலைச்செல்வன் தலைமை தாங்க அமைச்சர் ராஜவேலு ரத்த தான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் மனாடெக் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை உப்பளம் மைதானத்தில் நடத்தப்பட்ட பள்ளிகளுக்கான போட்டியில் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர்.
புதுவை கல்வித்துறை வட்டம் 2 பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று காலை துவங்கியது. போட்டிகளை இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல்வரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான பச்சநாயகம் தொடங்கி வைத்தார். வட்டம் 2க்கு உட்பட்ட இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம் KPS மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காலாப்பட்டு செவாலிய செல்லான் அரசு மேல்நிலைப்பள்ளி, சாரதாம்பாள் நகர் பேட்ரிக் பள்ளி, குளூனி பள்ளி உள்ளிட்ட 73 பள்ளிகள் பங்கேற்றன. மொத்தம் 1400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடினர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகளில் 15 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. முதல் 3 இடங்கள் பிடித்தவர்களுக்கு உடனுக்குடன் பரிசு வழங்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையில் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்தது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டினர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவை அரசு பாலிடெக்னிக் முதல்வரை ஊழியர் மிரட்டிய சம்பவத்தை கண்டித்து மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக்கில் ஊழியராக பணியாற்றி வரும் சிவபெருமாள் என்பவர் 10 நாட்களாக வேலைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 10 நாட்களுக்குரிய தொகை குறைக்கப்பட்டு சம்பளம் வழங்கப்பட்டது. தனது சம்பளத்தில் 10 நாட்களுக்குரிய தொகை பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதை அறிந்து ஆவேசப்பட்ட சிவபெருமாள் பாலிடெக்னிக் முதல்வர் உதயகுமாரை சாரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று தரைக்குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது. இது போன்ற சம்பவத்தினை கண்டித்து லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மாணவ மாணவியர் வெள்ளிக்கிழமையன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கார்த்திக் சிதம்பரத்தை கண்டித்து நாடார் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அனைத்து நாடார்கள் கூட்டமைப்பு சார்பில் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தின் புதல்வர் கார்த்திக் சிதம்பரம் காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசியதை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் காமராஜர் சிலைக்கு முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் ராமர் என்கிற ராமராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் தர்மராஜ், பொருளாளர் கோவிந்தராஜன், அவைத்தலைவர் தனபால், தலைமை நிலைய செயலாளர் சாமி, கௌரவ தலைவர்கள் பெரியசாமி, ஜோசப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு அவர் மன்னிப்பு கேட்கவும் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினார்கள். கார்த்திக் சிதம்பரம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். புதுவையில் பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடத்தை பார்வையிட சென்ற அமைச்சரை வழிமறித்ததாக 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் கடந்த வாரம் பெய்த மழையில் திடீரென இடிந்து விழுந்தது. இதையடுத்து பழமையான கட்டிடத்தில் இயங்கும் மிஷன் வீதி கலவை கல்லூரி, துய்மா வீதி, பிரான்சியானோ பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டன. பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் தியாகராஜன், கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா மற்றும் அதிகாரிகளை பெற்றோர்களும் பொதுமக்களும் முற்றுகையிட்டு சிறைப்பிடித்தனர். பாழடைந்த கட்டிடத்தை உடனே சீரமைத்து பள்ளியை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 4ஆம் தேதி வரை அப்பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டன. இதில் பிரான்சியானோ பள்ளி இன்று முதல் மிஷன் வீதி கர்தினால் லூர்துசாமி பள்ளி கட்டிடத்தில் ஷிப்ட் முறையில் இயங்கும் என்று பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு பெற்றோர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இன்று போராட்டத்தில் ஈடுபடும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே அமைச்சர் அதிகாரிகளை சிறைப்பிடித்தது தொடர்பாக பெரியகடை போலீசில் பள்ளி தலைமை ஆசிரியர் காந்தி புகார் அளித்தார். அதன் பேரில் நெல்லித்தோப்பு சுந்தர், அரியாங்குப்பம் இருதயராஜ், புதுவை வெங்கடேசன் ஆகியோர் மீது அரசு ஊழியரை சிறைப்பிடித்தது, அவர்களை பணி செய்ய விடாமல் இடையூறு ஏற்படுத்தியது என்பது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் அரசு பகுதி நேர ஊழியரான சுந்தர் ஈடுபட்டிருப்பது குறித்து தலைமை செயலகத்துக்கு போலீசார் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இதனால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் தொடர் மழை ஓய்ந்துள்ள நிலையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் சொட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலை ஓரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவர்கள் 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர்தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர், அவ்வை நகர் கோவில்களில் ஒரு கால பூஜை செய்ய நிதி உதவியை அன்பழகன் எம்எல்ஏ வழங்கினார். புதுவை உப்பளம் தொகுதி நேதாஜி நகர், அவ்வை நகர், தேசமுத்து மாரியம்மன், பெரிய பாளையத்தம்மன், புத்து மாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களுக்கு ஒரு கால பூஜை செய்வதற்கு தலா ரூபாய் 20,000 சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வழங்கினார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம். வீடுகளிலும் கோவில்களிலும் விளக்கேற்றி இல்லத்தரசிகள், இளம் பெண்கள் உற்சாகம். புதுவை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராஜேஷ் மிஸ்ரா ஆய்வு. பிளாட்பாரம் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு. கார்த்திகை தீப திருவிழா காரணமாக பூக்களின் விலை பெரிய மார்க்கெட்டில் கடும் உயர்வு. குண்டுமல்லி கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.